मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अधस्तान्मानवं दिव्यम् उपरिष्टाद्गजाकृति परस्तात्तमसस्तेजः पुरस्तादस्तु नः सदा सनन्दनं श्रीसनकं सनातनं सनत्कुमारं च सनत्सुजातं श्रीवामदेवं च शुकं महान्तं नमामि भक्त्या निजबोधसिद्ध्यै। इह खलु भगवान् अमिततपोबल तेजशक्तिसम्पन्नः सर्वविद्यानिधिः सर्वज्ञचूडामणिः साक्षादपरः श्रीमन्नारायणः श्रीकृष्णद्वैपायनः परमकारुणिकाग्रण्यः स्वयम् अतिकृपया भविष्यत् विद्वज्जनानाम् अनतिप्रज्ञामाज्ञाय वर्णाश्रमिणां सकलपुरुषार्थसिद्धये तत्सिद्धिसाधनप्रकाशकम् अनन्तवेदराशिं ऋगादिभेदेन चतुर्धा विभज्य एकैकां शाखां पैल वैशम्पायनादि शिष्य प्रशिष्योपशिष्य परंपरा द्वारा संवर्धयामास। तत्रापि वेदार्थस्य परमसूक्ष्मत्वात् अधिगूढत्वात् दुर्विज्ञेयत्वाच्च तदर्थ अधिगम अशक्तानां सत्पुरुषाणां धर्मादि सर्वपुरुषार्थसिद्धये भारतं पंचमो वेदः इति पंचमवेदत्वेन प्रसिद्धां धर्मादि सर्वपुरुषार्थ तत्साधन प्रकाशन परां भारतीं शतसाहस्रीं संहितां प्रवर्तयाञ्चकार। तस्या एतस्याः एव संहिताया मध्ये केवलं मुमुक्षूणाम् अनाद्यविद्या तत्कार्यनिवृत्तिद्वारा विदेहकैवल्यफलसिद्धये ब्रह्मात्मैकत्वप्रतिपादनपरां कृष्णार्जुन संवाद रूपाम् अद्वैतामृतवर्षिणीं गीतोपनिषन्नाम्नीं ब्रह्मविद्यां श्लोकानां सप्तशत्या अन्तरे च नक्षत्रमालायाः चन्द्रमण्डलमिव स्थापयामास। परमकरुणामूर्तिயான साक्षात् भगवाने नारायणने व्यासराः अवतारं मन्नि நாலாவது அத்தியாய விஷயமே பகவானுடைய அவதார பிரயோஜனம் என்னங்கிறத 14 ஸ்லோக பர்யந்தம் சொல்றார். முதல் ஸ்லோகத்திலேருந்து 14 ஸ்லோக பர்யந்தம் அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னால் கருணை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஜீவனுடைய பிரயோஜனம் புண்ணிய பாபம் அவன் விழுந்திருக்குது. அவித்ய, அவித்தியினால ஜென்மான்னா விழருது, பதனமாறுது. அவதாரம்னா அவதரதி, இறங்கி வரது. படியிலேருந்து இறங்கி வரத்துக்கும் மாடியிலேருந்து விழறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவர் இறங்கி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கருணை. பகவான் கருணையினால துவாபராந்தே கலியுகாதோ சந்தி காலத்துல பராசரருக்கும் சத்தியவதிக்கும் அவதாரம் பண்ணினால் அவருடைய அவதாரத்தை தியானம் பண்ணிட்டுதான் வைஷம்பாயனர் மகாபாரதம் முழுக்க சொல்லறர். அவருடைய ரூப தியானமே வைஷம்பாயனர் தியானம் பண்றார். அப்ரஷ்யாமஹா पिंगजटा बद्धकलापः प्रांशुर्दंडी कृष्णमृगत्वक परिधानः
சாட்சான் லோகான் பாவயமானஹா கவிமுக்கியா பாராசரிய பர்வஸ்வரூபம் விவருணோத்து. அவர் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கால். அவர் வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். கலியில வரக்கூடிய ஜனங்களுக்கு மேதாசக்தி குறைவா இருக்கிறதுனாலே ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பிரிச்சு இந்த வேதத்தை பிரிச்சு கொடுத்ததுனாலே அவருக்கு வேதவியாசகான்னு பேர். வியாசகான்னு பேர். அவர் த்வீபத்துல பிறந்ததுனாலே துவைபாயனஹா அப்படின்னு பேர். அப்ரஷாமஹா கருப்பு நிறத்துல இருக்கிறதுனாலே கிருஷ்ணஹா அப்படின்னு பேர். பராசரஸ்ய புத்திரஹா அதஜேவ பாராசரியஹா. என்ன ரொம்ப பெரியவரா இருக்கிறதுனால அவருடைய பேரை யாரும் சொல்லல. நிஜமான பேர் என்னன்னு தெரியாது. சமூகமா இருந்த வேதத்தை ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பிரிச்சு ருக்வேதத்தை பைலருக்கும், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனருக்கும், சாமவேதத்தை ஜெய்மினிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்து என்கிற மகர்ஷிக்கும் உபதேசம் பண்ணி இதை பிரச்சாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணினார். தத்ர ருக்வேதர பைலஹா சாமகோ ஜெய்மினி கவிஹி வைஷம்பாயன ஜெய்வைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத அதர்வாங்கிரசாமாசீத் சுமந்துர்தாருணோ முனிஹி இதிஹாச புராணானாம் பிதாமேரோ மஹர்ஷணஹ. பாகவதத்திலே சூதர் சொல்றார், இப்படி பிரிச்சு கொடுத்து இதிஹாச புராணங்கள் ஸ்திரீசூத்ர த்விஜபந்தூனாம் திரயீன ஸ்ருதி கோச்சர கர்மஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேயேவம் பவேதிக. ஸ்திரீகளுக்கும் சதுர்த்தாளுக்கும் வேதத்துல அதிகாரம் இல்லாததுனாலே அவாலும் வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனாலே வேதார்த்தத்தை பிரகடனம் பண்ணக்கூடியதான இதிஹாச புராணங்களை ரச்சனை பண்ணி கொடுத்தார். அந்த வேதங்களோ சிஷ்யைஹி பிரசிஷ்யைஹி தச்சிஷ்யைஹி வேதாஸ்தே சாக்கினோ அபவன்னு. சிஷ்ய பிரசிஷ்ய கிரமத்துல பல சாக்கைகளாக ஆயிடுது. இப்படி அனுகிரகம் பண்ணி கொடுத்த வியாசாச்சாரியால் அஞ்சாவது வேதமாக கருதப்படக்கூடியதான பாரதத்தை அனுகிரகம் பண்ணினால் அந்த பாரத மூலகமாக வேதார்த்தத்தை பிரகாசப்படுத்தி கொடுத்தார். இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மையே அப்படின்னு. நான் வேதத்திலேயே மந்திரபாகம் பிராமண பாகம் அப்படிங்கிறது இருக்கு. மந்திரத்தை எங்க விநியோகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றது பிராமண பாகம். அந்த பிராமணத்துக்கு உபபிராமணமா போட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு இதிஹாச புராணங்கள். அதுல உபனிஷத்துக்கு ஒரு உபபிராமணம் மாதிரி அமைஞ்சதுதான் இந்த ஸ்ரீ பகவத்கீதா. அந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணுவதற்கு தான் பகவான் கிருஷ்ணனாகவே அவதாரம் பண்ணினார். பகவத்கீதை உபதேசம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காலக்கிரமத்துல வேதத்துல சொல்லக்கூடியதான தர்மங்கள் மங்கி போற சமயத்துல, அதர்மம் தலை தூக்குற சமயத்துல அப்ப பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அர்ஜுனனை நிமித்தமா வைத்துக்கொண்டு இந்த கீதையை உபதேசம் பண்ணினார். ஆச்சாரியாளுடைய உபோத்காத பாஷ்யம் கீதைக்கு. ச பகவான் சிருஷ்ட்வேதம் ஜகத் தஸ்ய ச ஸ்திதிம் சிகீர்ஷுஹு மரீச்சாதீன் அக்ரே சிருஷ்ட்வா பிரஜாபதேன பிரவೃತ್ತಿ லக்ஷணம் தர்மம் கிராஹயாமாச வேதோக்தம் த்விவிதோ ஹி வேதோக்தோ தர்மஹ ததஹ அன்யாம்ஸ்ச சனக சனந்தனாதீன் உத்பாத்ய நிவೃತ್ತಿ லக்ஷணம் தர்மம் கிராஹயாமாச. த்விவிதோ ஹி வேதோக்தோ தர்மஹ பிரவೃತ್ತಿ லக்ஷணோ நிவೃತ್ತಿ லக்ஷணஸ்ச ஜகதஹ ஸ்திதி காரணம். பிராணினாம் சாட்சாத் அபியுதய நிஸ்ரேஷய ஹேதுஹ யஹ சதர்மஹ பிராமணாத்யைஹி வர்ணபிபிஹ ஸ்ரேயோர்த்திபிஹ அனுஷ்டீயமானஹ தீர்க்கேன காலேன அனுஷ்டாத்ருணாம் காமோத்பவாத் ஹீயமான விவேக விஞ்ஞான ஹேதுகேன அதர்மேன அபிபூயமானே தர்மே பிரவர்த்தமானே ச அதர்மே
ஜகதः ஸ்திதிம் பரிபிபாலயிஷுः சஹ ஆதிகர்த்தா நாராயணாக்கியோ விஷ்ணுः பூமஸ்ய பிரம்மணः பிராமணத்வஸ்திஹி ரக்ஷணார்த்தம் தேவக்யாம் வசுதேவாதம்சேன கிருஷ்ணः கில சம்பபூவ. பிராமணத்வஸ்திஹி ரக்ஷணே ரக்ஷிதஸ்யாத் வைதிகோ தர்மः தததீனத்வாத் வர்ணாசிரம பேதானாம். ஆச்சாரியாளுடைய உபோத்காத பாஷ்யம் கீதையில சொல்லக்கூடியதான 2 அத்தியாயம் இருக்கு பத்தியில பிரவருத்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணத்தை சொல்றது. 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல அதுதான் இங்க 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சாரியால் சொல்றார், யோயம் யோகः அத்தியாயத்வயேன உக்தः ஞானநிஷ்டா லக்ஷணः சசந்நியாசः கர்மயோகோபாயः யஸ்மின் பரிசமாப்தः பிரவருத்தி லக்ஷணோ நிவர்த்தி லக்ஷணஸ்ச. கீதாசு சர்வாசு அயமேவ யோகः விவக்ஷிதः பகவதா. கீதையில இந்த யோகத்து பிரவருத்தி லட்சண நிவர்த்தி லட்சண ரூபமா இருக்கக்கூடிய தர்மத்தை தான் பகவான் பிரதிபாதனம் பண்றார். வேதோக்தமான தர்மத்தை தான். சிருஷ்டி ஆரம்பத்துல மரீச்சாதிகளை சிருஷ்டி பண்ணி அவா மூலகமாக பிரவருத்தி தர்மம். பிரவருத்தி தர்மம்னா என்ன அப்படின்னா கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்கக்கூடியதான ஸ்ரௌதஸ்மார்த்த தர்மங்கள். அக்னிஹோத்திரம், தரிசபூர்ணமாசம், சாதுர்மாசியம், நிரோடபசுபந்தம், ஆக்ரயணம் முதலிதான சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு பத்தியில. சப்த சோம யஜ்யம், சப்த ஹவிர் யஜ்யம், சப்த பாக யஜ்யங்கள், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஷோடச சம்ஸ்காரங்கள் எல்லாமே பிரவருத்தி லட்சணத்தை சேர்ந்தது. இத மரீச்சாதி மகர்ஷிகள் மூலகமாக உத்தாரணம் பண்ணினால் பகவான் சனக சனந்தனாதிகள் மூலியமாக நிவர்த்தி லட்சணமா இருக்கக்கூடியதான ஞான வைராகிய லட்சணமா இருக்கக்கூடியதான சந்நியாச தர்மத்தை பிரகாசப்படுத்தினார். காலக்கிரமத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சுதர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு வந்தார்கள். ரொம்ப நாள் ஆனதும் கொஞ்சம் காமிய பலத்துல மனசு பிரவருத்திக்க ஆரம்பிச்சதும் மெதுவா சுகத்தை நாடுன்னு தேட ஆரம்பிச்சதும் தர்மம் கீழே போக ஆரம்பிச்செடுத்தோ, அதர்மம் தலை தூக்க ஆரம்பிச்செடுத்து. அப்பதான் பகவான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணராக அவதாரம் பண்ணினாள். இதையே ஆச்சாரியால் தன்னுடைய சுதந்திரமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்துல சொல்றார், யதா தர்மக்லானிஹி பவதி ஜகதாம் க்ஷோபகரணி ததா லோகஸ்வாமி பிரகடிதவபுः சேதுத்ருகஜः சதாம் தாதா ஸ்வச்சः நிகம கணகீதோ व्रजपतिः शरण्यो लोकेशः मम भवतु कृष्णः अक्षि विषयः. கிருஷ்ணாஷ்டகம்னு ஆச்சாரியாளுடைய கிருத்தியில கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். தர்மக்லானி எப்போ ஆறுதோ அப்போ பகவான் தான் சரீரத்தை தரிக்கிறார், அவதாரம் பண்றார். அந்த பகவான் ஞானேஸ்வர்ய சக்தி பலவீரிய தேஜோபிஹி சதா சம்பன்னஹ திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதிம் வசீகிருத்ய அஜஹ அவ்யயஹ பூதானாம் ஈஸ்வரஹ நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவோபி சன்னு ஸ்வமாயயா தேஹவானிவ ஜாத இவச்ச லோகானுகிரகம் குர்வன்னிவ லக்ஷ்யதே. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். அத இந்த இடத்துல ஆச்சாரியால் உபோத்காத பாஷ்யத்திலேயே சொல்றார். அவர் யாருன்னா பகவான். பகவான்னாலே ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியா ஞான வைராகிய யுக்தஸ்ய ஷண்ணாம் பகயிதீரினா. 6 உடையவன் பகவான். இந்த 6க்கும் பகவான்னு பேர். பகசப்தேன் விவக்ஷிதா. விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல இதுக்கு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை குறிப்பிடுறார் பகவான்ங்கிறதுக்கு. இதையே நாராயணியத்துல பட்டத்திரி சொல்லும் பொழுது முதல் தசகம் கடைசி ஸ்லோகத்துல பகவத் சப்தத்துக்கு முக்கிய ஆசிரியபூதனாக குருவாயிருப்பான் நீ தான் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது சொல்றால், ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம்
விஸ்வதேஜோ ஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலம் அபி யசோ நிஸ்பிருஹைஷ்டோபகீதம் அங்காசங்கா சதாஸ்ரீஹி அகில விதசின குவாபிதே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின்னு முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. துவாம் சூரிபிஸ் இதே தேவஹூதியுடைய கணவனா இருக்க கர்தம பிரஜாபதி கபிலவாசு தேவனை ஸ்துதி பண்ணும் பொழுதும் பகவான்னா யாருங்கிறத சொல்லும் போது அங்க லட்சணத்தை சொல்றால் துவாம் சூரிபிஸ் தத்துவ புபுத்ஸயாத்தா சதாபிவாதார்ஹண பாதபீடம் ஐஸ்வர்ய வைராக்ய யச அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தமகம் பிரபத்யே. அப்பேற்பட்ட இவ்வளவு பகவானா இருந்த போதிலும் கூட திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதி தன்னுடைய மாயைய மாயை தன் வசத்துல வச்சுட்டு இருக்காரு அவர். அதனால அவருக்கு மாயினே பேர். அஜஹா அவர் பெறப்பட்டவர், அவ்யயா அழிவற்றவர், பூதானாம் ஈஸ்வரஹ எல்லாருக்கும் நியந்தாவா ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர். அப்படி இருந்த போதிலும் கூட நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவோபி சன் ஒரு காலத்திலையும் அவர் அசுத்தனா ஆறதில்லை, அஜ்ஞானியா ஆறது கிடையாது, பத்தனா ஆறது கிடையாது. எப்பொழுதுமே அவருடைய சுரூபமே நித்திய வஸ்து, மாறுபாடு இல்லாததான வஸ்து, சுத்தமான பொருள், புத்தமான பொருள், முக்தமான சுபாவமா இருக்கக்கூடிய. அப்படி இருந்தாலும் கூட ஸ்வமாயையா தன்னுடைய மாயினால தேகவா நிவ தேகங்கிறது அசுத்தி. தேகம் அவித்யை தான். தேகம் பத்தமாதான் இருக்கு. ஆனா இவர் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமா இருந்த போதிலும் கூட ஆனா இங்க சரீரம் எடுத்துன்னு வந்திருக்காரு. தேகவா நிவ சரீரம் எடுத்துட்டு இருக்காரு, தேகம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காண்றார், அவ்வளவுதான். வாஸ்தவத்தில் அஜஹா ஜாத ஜீவ அந்த பெறப்பட்டவன் பிறந்தவன் மாதிரி அகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் லோகானுகிரகம் குருவன் நிவ லோகானுகிரகம் பண்றவன் மாதிரி லட்சியத்தை காணப்படுறார். காரணம் என்ன அப்படின்னா தனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, கருணை, அவ்வளவுதான். ஸ்வப்பிரயோஜன அபாவேபி பூதானுஜிகிருக்ஷயா வைதகம் ஹி தர்மத்வஜம் அர்ஜுனாய சோக மோக மகோததோ நிமக்னாய உபதிதேச. வைதிகத்தில் சொல்லக்கூடியதான இந்த பிரவருத்தியில் நிவர்த்தியில் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தர்மத்வயத்தை அர்ஜுனின் பொருட்டு சோக மோக மகோததம், சோகத்தினாலையும் மோகம்னா குழப்பம், இரண்டும் பெரிய சமுத்திரம் மாதிரி அவனை பாதிச்சுட்டு இருக்கு. அதற்குள்ள மூழ்கி இருக்கக்கூடியதான அர்ஜுனனின் பொருட்டு இந்த தர்மத்வயம் உபதிதேச பிரவருத்தி நிவர்த்தி லட்சண ரூபமா இருக்கக்கூடிய தர்மத்வயத்தை உபதேசம் பண்றார். ஏன்னா யார் ஆதர்ச புருஷனா இருக்கானோ அவனுக்கு உபதேசம் பண்ணா அவன் அதுபடி நடந்தான்னா அதை எல்லாரும் ஏத்துப்பா இல்லையா? அதனாலே இந்த அர்ஜுனன் நிமித்தமா வைத்துக் கொண்டு உபதேசம் பண்ணின அந்த உபதேசம் எத்தனை ஸ்லோகம்னு தெரியாது, எத்தனை நேரம் உபதேசம் பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. வாஸ்தவத்துல கீதையை எங்க ஆரம்பிக்கிறது மகாபாரதத்திலே அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்ம பர்வணின்னு போட்டிருக்கா. மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சு நடந்துருக்கு 10 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. 10 நாளைக்கு பீஷ்மாச்சாரியால் தான் சைன்யத்தை வகிச்சுட்டு வந்தார். 10வது நாளைக்கு பீஷ்மாச்சாரியால் சரதல்பத்தில் விழுந்ததுக்கு அப்புறம்தான் திருதராஷ்டிரனுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹா மாமகாஹா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்பதான் உபதேசம் பண்றதெல்லாம் சஞ்சயன் சொல்லிட்டு வர்றார். அது எத்தனை நாள் உபதேசம், எத்தனை நேரம் உபதேசம் ஒன்றும் தெரியாது. அந்த உபதேசம் எங்க நடக்கிறது? தனியா ஏகாந்தத்துல அரண்யத்துல உட்கார்ந்து உபதேசம் நடக்கிறதா என்ன? இல்ல, எத்தனையோ சந்தர்ப்பம் இருந்திருக்கு, நடந்திருக்கு. அரண்யத்தை தனியா ஏகாந்தமா இருக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் மகாபாரதத்துல கதையில பார்த்தா தெரியும். காண்டவ தகனம் பண்ணினானே அப்பெல்லாம் அரண்யத்தில் தனியா தான் இருந்தா. அப்ப உட்கார்ந்து உபதேசம் பண்ணிருக்கலாமே,
அப்ப பண்ணல. எந்த சமயத்துல உபதேசம் நடக்கிறதுன்னா யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. பல விதத்துல கஷ்டங்கள் எங்கேருந்து எப்ப வரும்னு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல நீ ஞானவானா இருக்கணும், நல்ல தெளிவா நீ இருக்கணும். அதுக்குதான் இந்த உபதேசம். அதை காமிக்கிறதுக்கு இங்க யுத்த பூமியில அர்ஜுனனை நிமித்தமா வச்சுட்டு உபதேசம் பண்ற. ஏன்? சகா பக்தோசிமே சகா சேத்தம். இந்த இதுலயே சொல்ற, அவனுக்கு ஏன் உபதேசம் பண்றேன்னா நீ பக்தன். அது மாத்திரம் இல்ல, சகா சகா சகாயம் அப்ரவீத் வேதம் சொல்றது. ஏன்னா அந்த ஆப்த வாக்கிய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆப்த வாக்கிய விசுவாசம் இருந்தாதான் இவன் புண்ணியலோகத்தை அடைய முடியும். வேதம் சொல்றது சகா சகாயம் அப்ரவீத் அப்படின்னு சொல்லிட்டு சாகாந்தர மந்திரேன விவருணோதி அப்படின்னு சாயனர் பாஷ்யம் அருணத்துல யஸ்தித்யாஜ சகிவிதகும் சகாயம் ந தஸ்ய வாச்யபி பாகோ அஸ்தி யதீகும் ஸ்ருணோத்யலககும் ஸ்ருணோதி நஹி பிரவேத சுக்ருதஸ்ய பந்தாமிதி. ஆப்தவாக்கிய விஸ்வாசத்துக்கு உதாரணமே வேதாந்தத்துல சொல்வார். ரஜ்ஜு சர்ப திருஷ்டாந்தத்துல ஒருத்தர் கிருஷ்ணசுவாமி ராமசுவாமின்னு 2 நண்பர்கள் இருந்தாலாம். இப்பொழுது சத்சங்கத்துக்கு போயிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு கிருஷ்ணசுவாமி குடும்ப நிமித்தமா வெளியூர் போயிட்டு வரணும், நான் போயிட்டு வரேன், நீ இன்னைக்கு சத்சங்கத்துக்கு நீ போயிட்டு வா, நாளைக்கு என்ன கதை சொன்னாருங்கிறத என்கிட்ட சொல்லுன்னார். சாயங்கால வேலை 6:30 மணிக்கு சத்சங்கம் நடக்கிறது. இவர் ஒரு 6 மணி சமயத்துல மெதுவா நடந்து போறார். கிராமத்துல ஒரு சந்து கிட்ட போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப இருட்டும் இல்லை, ரொம்ப வெளிச்சமும் இல்லை, சாயங்காலம் மந்தாந்தகாரம். திடீர்னு ஓன்னு கத்தறார். என்னன்னா ஊர்ல இருக்கிறவள்ள கூட்டிட்டா பாம்பு கடிச்சுடுத்து. என்ன ஜுரம் வந்துடுத்து அவருக்கு. பயத்துல சத்சங்கத்துக்கு போக முடியல, ஜுரம் வந்துடுத்து, பாம்பு கடிச்சிடுத்துன்னு ஒரே உடம்பெல்லாம் வேர்த்து போய் பயந்து அவரை கிராமத்தில் இருக்கிறவெல்லாம் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து படுக்க வச்சு, எங்க பார்த்தேல் பாம்பு, எந்த இடத்துல கடிச்சது? இந்த சந்தில கடிச்சது. அங்க போய் இவெல்லாம் பார்க்கறாங்க, பாம்பு இல்லை கயறு தான் இருக்கு. சொல்றா, அது பாம்பு இல்லடா, உன்னை கயறு தான்டா கடிச்சிருக்கு. நீங்க பார்த்தது கயரா இருக்கலாம், ஆனா என்னை கடிச்சது பாம்பு தான் அப்படிங்கிற. நம்பவே இல்லை. மறுநாளைக்கு அந்த கிருஷ்ணசுவாமி வந்தார். ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா, உன்னுடைய நண்பன் இருக்கானே, நேற்றுக்கு ஒரு கயரை பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு போயிருக்கான், கடிச்சிடுத்துன்னு பயப்படுறான். நீ சொன்னாதான் நம்புவான் போல இருக்கு, நீ போய் அவனை இப்படியே சமாதானப்படுத்தினார். அவர் வந்தார். ராமசுவாமி சௌரியமா இருக்கியா? நேற்றுக்கு சத்சங்கத்துக்கு போயிட்டு வந்தியா? இல்லப்பா, போற வழியில எனக்கு பாம்பு கடிச்செடுத்து. என்னாச்சு? எங்க போன? எந்த வழியா போன? எல்லாம் கேட்டார். இந்த வழியா போனேன். ஓ, அங்க பெருசா நீளமா இருந்ததோ, 2 அடிக்கு இருந்ததோ? ஆமா ஆமா. 2 பல்லு நீட்டின்னு இருந்ததோ? ஆமா ஆமா. எல்லாம் இவர் சொல்றதுலாம் ஆமாஞ்சாமி போட்டுட்டே இருந்தார். அந்த பாம்பை நானும் வர வழியில பார்த்தேன், இவா அப்படின்னு சொல்லிட்டு அதே சாயங்கால வேலையில கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் இவர் கையில கம்பை கொடுத்தா, அந்த பாம்பை நீயே உன் கையால அடிச்சிடும், அங்கதான் இருக்கு அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி அந்த கம்பால லைட் அடிச்சு அந்த கம்பால பிடிச்சி நீனே எடு அந்த பாம்பு எடுத்தா. பொறுத்தர் சிரிச்சார். உடம்புல இருக்கிற ஒரு ஜுரம்லா எடுத்து பார்த்தா அது கயர்தான், பழுததான், ஏதோ நாரதான் அந்த பாம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு. பயத்தை கொடுத்தது இல்லையா? நான் எப்ப நிவர்த்தி ஆச்சு அது பாம்பு இல்லைன்னு எப்ப விசுவாசம் அவருக்கு ஏற்பட்டது? ஆப்தன்னு சொன்னதுமே அதுல விசுவாசம் இருந்ததுனாலே அவருக்கு ஜுர நிவர்த்தி ஏற்பட்டெடுத்தோ, பய நிவர்த்தி ஏற்பட்டெடுத்தோ. அந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள் தான் நம்மளுக்கு ஆப்த வாக்கியம். இதுல நம்மளுக்கு விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மேல உண்டு. பக்தோ மே சகா சேத், அதனால்தான் நீ பக்தன் சகா. அதனால நான் உனக்கு உபதேசம் பண்ணினேன். இதுல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரும் ஏத்துக்க முடியாது. அதனாலதான் தர்மபுத்திரருக்கோ இல்ல நகுலனுக்கோ சகாதேவனுக்கோ உபதேசம் இல்லை. அதனாலதான் தம் தர்மம் பகவதா யதோபதிஷ்டம், பகவானால உபதேசம் பண்ணின அந்த தர்மத்தை தான் வியாசாச்சாரியால் சர்வஜா, அவர் யார்? சர்வஜனான பகவான் உபதேசம் பண்ணினதே. வேதவியாசா சர்வஜா பகவான்
வேதவியாசரா சர்வஜனான அந்த வேதவியாசர், பகவானான வேதவியாசர் கீதாட்சைஹி சப்தபிஹி ஸ்லோக சதைஹி உபநிபபந்த, இந்த கீதையின் பேருடையதான 700 ஸ்லோகத்திலே தொடுத்து கொடுத்தார். உபநிபபந்த. இந்த கீதா சாஸ்திரம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ததிதம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம். சமஸ்த வேதார்த்தத்தினுடைய சார சங்கிரகமா இருக்கக்கூடியது. ஆனா அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கடினம், சுலபம் இல்லை. துர்விஜ்ஞேயார்த்தம். அதனாலதான் சின்ன வயசுல எங்க ஆத்துல எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ கீதை சொல்லியே கொடுக்கல எங்களுக்கு. நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், தார்மாரா அர்த்தம் புரிஞ்சுட்டு போயிடுவேன். அது சமயம் வரும்போது பக்குவமானதுக்கு அப்புறம் தான் கீதையெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடுத்த உடனேயே கீதையை படிச்ச உடனே சமபங்கி போஜனத்துல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவேன். சுனி ஜெய்வ ஸ்வபா கேஜ பண்டிதா சமதர்ஜினா, இதெல்லாம் தான் உள்ளுக்குள்ள ஏறிடும். அது ஞானியினுடைய நிலையை சொல்றது. அது நம்மளுக்கு புரியாது. கொஞ்சம் படிச்சா நான் ஞானி ஆயிட்டேன்னு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம அதை உபயோகப்படுத்தின்றோம். அதனாலதான் நீ தர்மம் சொன்னது கூட போரும் நாள் வியாசாச்சாரியால் இடத்துல நாரதர் சொல்லும் போது என்ன, ஜுகுப்சிதம் தர்ம கிருத்தேனுசாசதா ஸ்வபாவ ரக்தஸ்ய மகான் வெதிக்ரமஹ யத்வாக்யதோ தர்ம இதீதரஸ்திதோ நமன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹ. நீ தர்மத்தை சொல்லிட்ட, ஆனா அவனுக்கு எது சுபாவத்துல எது இருக்கோ, வாசனை எது இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை மாத்திப்பான். நீயே போய் தர்மம் இல்லடான்னாலும் அப்படிலாம் இல்ல, பிரமாணம் இங்க இருக்கு பாருங்கன்னு காமிப்பான். நமன்யதே தஸ்ய நிவாரணம் ஜன. அதனால இது எப்படி இருக்குன்னா துர்விஜ்ஞேயார்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனாலதான் பகவானே சொல்றால் இதுக்கு முன்னாடி மனசுத்தி வேணும். இந்த 4 விஷயங்கள் 4வது அத்தியாயத்துல சொல்றார். என்ன 4 விஷயம் அப்படின்னா, முதல்ல 1வது ஸ்லோகத்தில இருந்து 14வது ஸ்லோக பர்யந்தம் அவதார பிரயோஜனம் என்னங்கிறத சொல்றார். அதையும் இங்கே உபோத்காத பாஷ்யத்துல சொன்னார். அதுக்கப்புறம் 2வது விஷயம் 15வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோக பர்யந்தம் இந்த அத்தியாயத்துக்கு முக்கியமான பேரே ஞான கர்ம சந்நியாச யோகா. அதனுடைய விஷயத்தை தான் முக்கியமான விஷயம் 15வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோக பர்யந்தம். அதுலயும் முக்கியமான ஸ்லோகம் 18வது ஸ்லோகம், கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தா கிருத்ஸ்ன கர்ம கிருத். இதுக்கும் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி இந்த 2 ஸ்லோகத்துக்கும் தான் ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் பெருசா இருக்கும். ஸ்வரூபம் இருக்கே, ஸ்வரூபத்துக்கு கர்மத்துவமே கிடையாது. சரீரம் கர்மா பண்ணாது இருக்கவே முடியாது. அதனால ஸ்வரூபத்துக்கு கர்ம தியாகங்கிறதே வராது. கர்மா இருந்தாதானே கர்மாவை தியாகம் பண்ண முடியும். சரீரம் கர்மா பண்ணாது இருக்கவும் முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத். அதனால பின்ன என்ன பண்ணணும்னா, அந்த ஞானேன கர்ம சந்நியாச தியாக, கர்ம சந்நியாசா கர்ம தியாக, அதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகா. நீ சரீரத்தில் இருக்கும் பொழுதும் அந்த அகர்மாவை பார்த்துட்டு இருக்கணும். கர்மணி அகர்மய பஷ்யேத். இதுக்கு ஆச்சாரியர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். இது எப்படின்னா, இப்ப படகுல போயிட்டு இருக்கான். இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது இவன் தான் போயிட்டு இருக்கான். ஆனா மரங்கள்லாம் ஒண்ணு அசையறதே இல்லை, அது ஸ்திரமா தான் இருக்கு. ஆனா இங்க போறது பொழுது பார்த்தா மரம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? வாஸ்தவத்துல இவன் தான் ஓடிட்டு இருக்கான், அது மரம் ஓடவே இல்லை. அந்த மாதிரி கர்மன் அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, தூரத்துல ஒரு மலைக்கு மேல, எதிர்த்த மலைக்கு மேல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். இவன் இங்க இருந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆனா இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நிக்கிற மாதிரி தான் தெரிகிறான். அவன் நடக்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. அகர்மணிச்ச அவன் வாஸ்தவத்துல அகர்மணிச்ச கர்மயா. அகர்மணிச்ச கர்மாங்கிறது இந்த மரம் ஓடுறது. கர்மணி அகர்ம மேல நடந்துட்டு போறான், ஆனா நடக்கிறது தெரியல. அந்த மாதிரி சரீரம் கர்மா பண்ணிட்டு இருக்கு. ஸ்வரூபம் ஆத்மாவுக்கு கர்மாங்கிறதே கிடையாது. அந்த ஆத்மாவை பார்த்துட்டு நாகங்கர்த்தா, அதுதான் என்னுடைய ஸ்வரூபம், நாகங்கர்த்தா நாகம் போக்தா அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு பத்தேலா, அதுதான் இங்க முக்கியம். அந்த ஞானம் இருக்கிறவன் அவன் ஆசிரம சன்னியாசியா இருக்கலாம், ஆசிரமத்துல கிரகஸ்தனா இருக்கலாம். அந்த ஞானம் தான் முக்கியம். அந்த ஞானி தான் இங்க வசதி.
அந்த ஞானம் இருந்தாச்சுன்னா அப்புறம் என்ன அப்படின்னா அவனுக்கு சோக அற்றுபேர் சோக நாசகா மோக நாசகா பாப நாசகா கடைசியில சொல்றார் ஞான பலம். ஞான சாதனானி 25வது ஸ்லோகத்திலேருந்து 34வது ஸ்லோக பர்யந்தம் ஞான சாதனானி ஞானத்துக்கு உண்டான சாதனைகளை சொல்லிட்டு வரார். என்ன ஞானத்துக்கு உண்டான சாதனை அப்படின்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதரிசினஹா. டைரக்டா வேதாந்த சிரவணம். அந்த வேதாந்த சிரவணம் பண்ணினாலும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா மனசுத்தி இல்லை. தன் மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனாங்கிற மாதிரி அந்த மனசுத்தியை சேர்த்து சரி பண்ணிக்கிறோம், மனசை சுத்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? சித்தஸ்ய சுத்தயே கர்ம. அதுக்கு கர்மாக்களை பண்ணணும். அதுதான் திரவிய யஜ்ஞாகா தபோ யஜ்ஞாகா ஞான யஜ்ஞான் பலவிதமான யஜ்ஞங்களை சொல்லி அதுக்கப்புறம் அதுல முக்கியமாக பிராணாயாமாதிகளையும் சொல்லி அந்த பிராணாயாமத்துக்கு சாதனையா இருக்கக்கூடிய ஆகார சுத்தி 17வது அத்தியாயத்துல அந்த விஷயங்கள் விஸ்தாரமா சொல்றார். ஆனா இங்க சுருக்க சொல்றால் ஆகார சுத்தோ சத்வ சுத்தி. ஆகார சுத்தி இருந்தா தான் சித்த சுத்தி ஏற்படும்ங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்தை சொல்றார். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டாச்சுன்னா வேதாந்த சிரவணத்துக்கு அதிகாரி யாரான். அந்த வேதாந்த சிரவணத்தினாலே எத்தனை நாள் வேதாந்த சிரவணம் அப்படின்னா ஆசுப்தேகே ஆமிருதே காலம் நஜேது வேதாந்த சிந்தையா. கார்த்தால எழுந்துட்டா ராத்திரி படுக்கிற பரியந்தம், அந்த மாதிரி சரீரம் கீழே விழற பரியந்தம் ஜென்மா இருக்கா மறுபடியும் வேதாந்த சிரவணம் பண்ணு, வேதாந்த விசாரம் பண்ணு, வேற வழியே கிடையாது. நான் சித்தஸ்ய சுத்தஜே கர்ம. அந்த கர்மாக்கெல்லாம் சித்த சுத்தியை கொடுக்குமா இருக்கும். நத்து வஸ்தூபலப்தஜே வஸ்து சித்திர் விசாரேன நகிஞ்சித்து கர்ம கோட்டிபி. அதனுடைய பலம் அப்படி ஸ்வரூபத்தை உணர்ந்தையானால் சம்சார பய நிவர்த்தி. சம்சாரம் ஒரு அபூர்ணத்துவமா தெரியுறது, அது நிவர்த்தி ஆயிடுறது. ஸ்வரூபம் பூர்ணம், சம்சாரம் அபூர்ணமா தான் இருக்கும். ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அது பூர்ணமா இருக்கும். மோகங்கள் நிவர்த்தி ஆயிடுறது, பாப நிவர்த்தி ஆயிடுறது, சர்வ கர்ம நாசம் ஏற்பட்டு விடுறது, ஜீவன் முக்தி அவனுக்கு. இதுதான் இந்த 42 ஸ்லோகத்தினுடைய விஷயம். ஏன்னா முதல் ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரை அவதார தத்துவம், 15வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோக பரியந்தம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய விஷயம், முக்கிய விஷயம். அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோக பரியந்தம் ஞான சாதனானி, 35லேருந்து 42 ஸ்லோக பரியந்தம் ஞான பலம். இதுதான் இந்த 4வது அத்தியாயத்துல பிரதிபாதனம் பண்றார். யோந்த பிரவேஷ்ய மம வாசம் இமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யான் சஹஸ்ரச்சரண ஸ்ரவணத்வகாதீம் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை எஸ்ய வாக்விருத்தி பரிஷ. சுவாமி, அதாவது உங்க மத ஆச்சாரியருடைய விஷயங்களை ஏன்னா ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு நிச்சயமாக சமயம் பத்தாது. அந்த அத்தியாயம் ஏன்னா 6.5 மணி நேரத்தில் இங்கே ஒரு அத்தியாயம் முடிக்கணும் பூரா. உங்க மத ஆச்சாரியர்கள் எந்தெந்த ஸ்லோகங்களை அவ பிரதிபாதனம் பண்ணணுங்கிறதுக்கு அவகாசம் இருக்கோ அந்த ஸ்லோகங்களை சொன்னால் இவாளுக்கெல்லாம் ரொம்ப க்ஷமிக்கணும். எஸ்ய வாக்விருத்தி பரியந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமः.